ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் டாடி பிள்ளை. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே, ஆனால் ஆடி அமாவாசை அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் மட்டும்தான். ஸோ காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு குளித்து தோசை ஊற்றி பசங்களுக்கு கார சட்னி ரெடி பண்ணேன். ஸோ ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி அமாவாசைக்கு கடற்கரையில் போய் தீர்த்து ஆடிட்டு காலையில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாம இருந்து அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாத யாராவது 2 பேத்துக்கு நம்ம தானம் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கு வருவாங்களாம், பசியோடு வருவாங்களாம். ஸோ இல்லாதப்பட்டவங்க வயிறு நிறையும் போது அவங்களோட வயிறே நிறைஞ்ச மாதிரி நினச்சி நம்மளை வந்து வாழ்த்திட்டு போகிறதா ஊர்லலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நார்மலாக சாப்பாடு கொடுத்தாலே யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி விரதத்துக்கான சாப்பாடு தான் நான் ரெடி பண்ணினேன். பசங்களால் சாப்பிடாம இருக்க முடியாதுன்றதுக்காக அவங்களுக்கு தோசையும் கார சட்னியும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். கார சட்னியை பார்த்தோன்னா என் பையன் வந்து கேட்டான், அம்மா முட்டை தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு. கார சட்னியில் வந்துட்டு முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கார சட்னியை பார்த்தோன்னா என் பையன் வந்துட்டு எனக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாதுப்பா, இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட போகிறோம். அப்படியா, சாமி கும்பிட போகிறீங்களா? அவனுக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னாலே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் வடை பாயாசம் எல்லாமே இருக்கணும். மெனு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். கேட்டுட்டு வடை பாயாசம்னு சொன்னோன்னே எப்போ கொடுத்தாலும் அந்த வடை பாயாசத்தை பார்க்கும்போது அப்படியே மூஞ்சி வந்து பல்பெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வடை அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 1 டம்ளர் நிறையா நான் போட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சம் நிறையாவே போட்டு மாவு அரைச்சி வச்சுருவேன். கொஞ்சம் மாவு மட்டும் வெங்காயம் பச்சை மிளகா போடாமல் தனியாக எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் மாவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா உப்பு மிளகு பொடி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் மட்டும் வறுத்துக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கதம்பம் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கதம்பம் சாம்பார்னால் இந்த பக்கத்து எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்கள்ல, அதுதான் கதம்பம் சாம்பார். அப்புறம் புடலங்காய் பொரியல் பண்ணேன். புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணேன்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கத்து கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு புடலங்காயமே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஜீரகம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணும்போது நிறையா தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சேமியா ரெண்டையும் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு குக்கர்லேயே ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டேன். ஏன்னா டைம் இல்லை எனக்கு. எப்பயுமே வந்து பாலில் தான் வேக வைப்பேன். இந்த தடவை டைம் இல்லாதனால ஒன்றா சேர்த்து வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் அது பேர் என்ன, கிறிஸ்மஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ஏலக்காய் வந்து தட்டி போடுறது கூட எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஏலக்காய் பொடி வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு குங்குமப்பூ இருக்குல்ல, அதை ஊற்றியாச்சு. அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணேன்னா, மஞ்சப்பொடி மிளகா பொடி அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து சேப்பங்கிழங்கு வந்து பார்த்தா நாக்கரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ புளி ஊற்றி நம்ம பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது அந்த புளியோட அந்த எசன்ஸ் உள்ளே இறங்க அந்த நாக்கரிச்சல் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. அந்த புளியோட டேஸ்ட்டு உப்பு மிளகா பொடியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நமக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வடை அப்பளம். போன தடவை வந்துட்டு நான் அப்பளம் வந்து ஜவ்வரிசி அப்பளம் இருக்குல்ல அது வச்சுட்டேன். ஏன்னா என்கிட்ட அப்பளம் இல்லை அப்படின்றதுனால காக்கா ரொம்ப நேரமாக எடுக்கவே இல்லை. ஏன்னா காக்காவுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் தெரிகிறது அந்த அப்பளம் தானே தெரியும். அவன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சதுக்கப்புறம் காக்கா எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்துட்டு இந்த தடவை வந்து உஷாராக நான் வந்து முன்னாடியே வந்து உளுந்து அப்பளம் வந்து வறுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு காக்காவுக்கு வந்து அந்த அப்பளம் தான் கண்ணு தெரியும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காக்காவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சோம். எனக்கு தெரிஞ்ச பித்ரு வந்து காக்கா தான். ஸோ அதனால் எல்லா சாப்பாடையும் வந்து ஒரு இலையில எடுத்து கொண்டு போய் வச்சோம். ஸோ ரொம்ப நேரம் காக்கா வரவே இல்லை. ஏன்னா ரொம்ப வெயிலாயிடுச்சு. எனக்கு வேறு எப்பயுமே வந்து டக்குன்னு எனக்கு வந்து குக் பண்ண வராது. கொஞ்சம் ஸ்லோ தான் குக்கிங்கில். இன்றைக்கி வந்து டைம் பார்த்து குக் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு
பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்கல்ல அடுத்து. ஸோ நானே ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டேன், 1 o'clock நம்ம இன்னைக்கு சமைச்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நான் வந்து 12:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏன்னா காலையில் எல்லா வேலையும் கடன்னு முடிச்சேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோ நான் குக்கிங்கில், பொறுமையாக செய்வேன். ஸோ அதனால் வந்து லேட் ஆயிரும். எல்லாருக்கும் வந்து சண்டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு கொடுக்குறதுக்கு 3 மணி ஆயிரும். பசிக்குதுன்னு கத்தவே ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி டைமிங் வச்சு நான் இன்றைக்கி குயிக்காக சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம். கொஞ்சம் நேரம் வரவே இல்லை காக்கா. நம்ம போனால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன், நல்ல மழை மேகமாக இருந்தது. நான் போய் பார்க்குறேன், எங்கள் சாப்பாடு வந்து காக்கா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது மனசுக்கு. சரி காக்கா எடுத்துருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த டைம் எடுத்துச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் நாங்கள் கீழே போயிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், காக்கா வரவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் கீழே போயிட்டோம். என் பசங்களுக்கு இலை சாப்பாடை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய இலையை போட்டு அந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டான், இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு பாதி சாப்பாடு, இந்த பக்கம் ஒரு பாதி சாப்பாடு போட்டு 2 பேரும் தனித்தனியாக சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உப்பெல்லாம் எப்பயுமே நான் உப்பு பார்க்க மாட்டேன், அன்றைக்கின்னு உப்பு பார்க்காம தானே நம்ம சமைப்போம். ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எப்பயும் விட அன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த விரதத்துக்கு சமைக்கும் போது எப்பயும் விட அந்த சாம்பார் வந்து இன்னுமே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்தது. ஸோ நல்லபடியாக ஆடி அமாவாசை வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அந்த பாயசம் இருக்கும்ல, அதில் வந்து பாலை காய்ச்சி ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இன்னையோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.